கோயிலுக்கு நாம் சென்று வழிபடுவது வழக்கம். ஆனால் சிலருக்கு மட்டுமே அவர்களின் வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறுகின்றன. மற்றவர்களுக்கு எவ்வளவு காலமானாலும் கஷ்டங்கள் தொடர்கின்றன. இதற்கு கர்ம வினைகள் ஒரு காரணமாக இருந்தாலும் பலர் கோயிலில் வழிபடும் போது செய்யும் சிறு தவறுகளும் முக்கிய காரணமாக அமைகின்றன. கோயிலுக்கு செல்வதற்கு ஒரு முறையான வழிபாட்டு முறை உள்ளது. அந்த முறையை பின்பற்றினால் மட்டுமே இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கும். பலருக்கு இது தெரியாமல் நேரடியாக சுவாமி சன்னதிக்கு சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று குறைகளை பட்டியலிட்டு புலம்புவார்கள். ஆனால் இறைவனை முதலில் கண்ணார தரிசித்து அவரது நாமங்களை உச்சரித்து கோயில் பிரகாரத்தை வலம் வந்து கொடி மரத்திற்கு முன் வணங்கி பின் அமைதியாக அமர்ந்து மனதார வேண்டுதல்களை வைக்க வேண்டும். இதுவே சரியான முறை. ஆனால் வேண்டுதல்களை வைக்கும் போதும் பலர் தவறு செய்கிறார்கள். நான் வறுமையில் இருக்கிறேன், வீடு இல்லை, திருமணம் ஆகவில்லை, நோய் தீரவில்லை, ஏன் இறைவா எனக்கு இந்த சோதனை என்று புலம்புவது தவறு. இப்படி புலம்பும் போது இறைவன் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசி வழங்குவார். உங்கள் கஷ்டங்களும் தொடரும். அதற்கு பதிலாக நேர்மறையான எண்ணங்களுடன் இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள். இறைவா, நீ எனக்கு சொந்த வீடு, நல்ல துணை, அருமையான